வணக்கம் மக்களே. செகண்ட் ஹெச்டி பண்ண வந்தேன். ஒரு சிட்டிங் முடிஞ்சிருக்குது. திரும்ப பண்ணியிருக்காங்க. நாளை காலையில் திரும்ப 4 பண்ணலான்னு இருக்காங்க. பார்க்கலாம். போன வாட்டி பண்ண தவிர இந்த டைம் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஹேர் ஃபால் எனக்கு டெய்லியுமே 50 ஹேர் ஃபால்ஸ் இருக்குது. அதுலேயே எனக்கு கிட்டத்தட்ட லாஸ்ட் ஒரு 1 மந்தில் எனக்கு நிறைய முடி வச்சு அதில் 1000 முடி பக்கம் போயிருக்கலாம் வாய்ப்பு இருக்குது குறைஞ்சது. ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க, உங்களோட ஃபாலிக்கல் உள்ளே இருக்கும், டெலஜன் ஃபேஸுக்கு போனனால இப்படி திரும்ப வந்துடும்ன்றாங்க. இப்போ நான் திரும்ப இன்னொரு ட்ரான்ஸ்பிளான்ட் பண்ணி கொஞ்சம் இந்த ஜிஎஃப்சி அப்புறம் சில இதெல்லாம் ஐவியெல்லாம் பண்ணுவேன். பண்ணுறதுனால கண்டிப்பாக முடி திரும்ப வந்துடும் நினைக்கிறேன். இப்போ போனதும் திரும்ப வந்துடும் நினைக்கிறேன். கவி செகண்ட் ஹெச்டி பண்ணுறதுக்குள்ளே கூப்பிட்டாங்க. நான் வெயிட் பண்ணுறதுக்காக பண்ணுறவர் வரக்காக பண்ணுறதுக்கு மாதிரி இப்படி இருக்குது. மக்களும் திராவிலேருந்து எடுத்துட்டாங்க, பின்னாடி எடுத்துட்டாங்க, நிறைய சரசரம் எடுத்துட்டாங்க. அப்படி வருவான்னு தெரியல. இந்த இடத்துல திரும்ப கிட்டத்தட்ட 4500 கிராஃப்ட் ஹேர் ட்ரான்ஸ்பிளான்ட் முடிஞ்சதுங்க. பியர்டு ஃபுல்லாக எடுத்தாச்சு. பியர்டு வருமானு கூட டவுட்டு தான். என்னன்னாலும் ஒரு போய் பார்த்துடலான்றது எண்ணம். இதாங்க பண்ணது இப்போதைக்கு. சரி பார்க்கலாம் ரிசல்ட் எப்படி வருதுன்னு. மக்களே வெற்றிகரமாக ஹேர் ட்ரான்ஸ்பிளான்ட் பண்ணிட்டு வந்துட்டாங்க. இதனால தான் நீங்கள் 3 நாள் பார்த்துருக்க முடியாது. என்னோட மற்ற முகத்தை காமிக்கிற நீங்கள் பயந்துருவீங்க. அதனால வணக்கம் மக்களே. முந்தா நாள் ஹேர் ட்ரான்ஸ்பிளான்ட் பண்ணேன், நேத்திக்கும் பண்ணேன். கிட்டத்தட்ட 10 மணி நேரம் ஆப்ரேஷன் நடந்தது. முன்னாடி ஏற்கனவே வச்சது போன வருஷம் இதே டைம் April 4th பண்ணது. இங்கே பின்னாடி இருக்கிறது தான் இப்போ பண்ணியிருக்கிறது. ஸோ தாடியை ஃபுல்லாக கிளியர் பண்ணிட்டாங்க. இனிமேல் க்ளீன் ஷேவ் தான். நம்மளுக்கு தாடியை மறந்துட வேண்டியதான். பின்னாடியெல்லாம் மருந்து வச்சாச்சு. ஒரு 3 days தான் புண்ணு ஆறிடும். அப்புறம் போய் ஹெட் வாஷ்க்கு போகணும். பார்க்கலாம் என்ன தான் நடக்குதுன்னு. இதுதாங்க முன்னாடி ஃபஸ்ட் முடி இல்லாமல் இருந்ததில்ல, எல்லாத்துக்கும் வச்சு விட்டாச்சு. எப்படி முடி வருதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி ஹேர் ட்ரான்ஸ்பிளான்ட் பண்ணி 3வது நாள்.